ஐபிஎஸ் அதிகாரியை அவதூறாக பேசி சாதி மோதல்களை தூண்டும் வகையில் செயல்படும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய கோரி வழக்கறிஞர் ஒருவர் திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருபவர் கனகவேல் பாண்டியன். இவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக மறைந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் அரசையும் காவல்துறை அதிகாரிகளையும் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் விமர்சிப்பதோடு பேசி வருவதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய கோரி வழக்கறிஞர் கனகவேல் பாண்டியன் திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது காவல்துறை தலைவரிடமும் தல்லாக்குளம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு அமைதியான முறையில் உண்ணாவிரதம் இருப்பதாக கூறினார். வழக்கறிஞரின் உண்ணாவிரத போராட்டம் குறித்த தகவல் தெரியவந்ததை தொடர்ந்து விரைந்து வந்த தல்லாக்குளம் காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர்.